இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க எஸ்பி. இன்னைக்கு போயம் சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய போயம் த காமெட். இதை எழுதினது நார்மன் லிட்டில் ஃபோர்ட். வாங்க இந்த காமெட் என்னன்றது பத்தி பார்த்தரலாம். Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. ஒரு காமெட்னா என்னன்னா எரி நட்சத்திரம். அந்த எரி நட்சத்திரம் எங்க இருந்து வருதுன்னா ஒரு வேகமா ஆக்ரோஷமா ஹெவன்ல இருந்து, அதாவது சொர்க்கத்துல இருந்து அதுவா அனுப்பப்பட்டது போல. அது காலையிலயும் நிக்காது, நைட்டுக்கும் நிக்காது, எப்ப வேணா வரும். அது வந்து பாக்குறதுக்கு ஒரு அருமையான காட்சி. faster than a cheetah with a tail that miles long, bigger than a mountain, so powerful and strong. அது எப்படி இருக்குன்னா வேகமா போகுது. அது எவ்வளவு வேகமா போகுதுன்னா சிறுத்தையை விட ரொம்ப வேகமா போகுது. அது எவ்வளவு தூரம் அதோட வால் இருக்குன்னா, வால்னா அது பயணிக்கிற தூரம் வால் மாதிரி தெரியும். அந்த வால் எவ்வளவு தூரம் இருக்குன்னா அது எவ்வளவு தூரம் இருக்குன்னே நம்மளால அளக்க முடியாது. அது எவ்வளவு பெருசா இருக்குன்னா ஒரு மலையை விட பெருசா இருக்கு. அந்த மலையை விட ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travel on its course. அந்த ஒரு காமெட் எப்படி இருக்குன்னா அதோட வெளியில இருக்கக்கூடிய ஐஸ் அது வேகமா போகும்போது மெல்ட் ஆகுது. அந்த வேகமா போகும்போது மெல்ட் ஆகுறதுனால அந்த ஐஸ் வேப்பரா மாறுது. அது எவ்வளவு அழகா இருக்கு. அது எப்படி அதோட பாதையை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்லாம் சொல்லுது. If one should come too close to earth, the atmosphere will shake with shock wave reaching to the ground, the causing the land to quake. ஒரு காமெட், அதாவது ஒரு எரி நட்சத்திரம் நம்ம அட்மாஸ்பியர் கிட்ட வரும்போதே அது எவ்வளோ நடுக்கத்தை கொடுக்கும். அதே ஒரு எரி நட்சத்திரம் வந்து பூமியை தாக்கிருச்சுன்னா அது எவ்வளோ ஒரு நில நடுக்கத்தை கொடுக்கும். Scientists say the chemicals in dust they leave behind could have started life on earth which resulted in mankind. எப்படி மனிதர்கள் உருவானாங்க, எப்படி உயிரினங்கள் உருவாச்சோ அதை எப்படியெல்லாம் சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு எரி நட்சத்திரம் வெளியில இருந்து வந்து உளுந்ததுனால அதுல இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் சேர்ந்துதான் மனித உயிர்கள் உருவானதுக்கு காரணமாகவே இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. I cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. இது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. அதை உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. ஆனா என்னால ஒன்ன வந்து உறுதியா சொல்ல முடியும். என்னன்னா ஒரு எரி நட்சத்திரம் பயணிக்கிறத பார்க்கறது ரொம்ப அழகான ஒரு காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. எழுதினது நார்மன் லிட்டில் ஃபோர்ட். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட், மேரிலாண்டில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க எழுதின மோஸ்ட் ஆஃப் த போயம் லைஃப் பற்றியும் நேச்சரை பற்றியும் இருக்கு. இவங்க சிம்பிளாக ஆனால் ஆழமான சொல்றதுல ஸ்பெஷலிஸ்ட். ரேம்பேஜிங் அப்படின்னா கோயிங் த்ரூ அன் ஏரியா மேக்கிங் எ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். அப்படின்னா சடசடன் வேகமாக போகிறது. ஸ்பெக்டக்கிள் an unusual or unexpected event or a situation that attracts attention or interest. காண கிடைக்காத அரிய ஒரு காட்சி. Comet, an icy small solar body which when passing close to the sun warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. அப்படின்னா ஒன்றும் இல்லை, எரி நட்சத்திரம் சூரியன் நோக்கி போகும்போது நமக்கு அதை காண கிடைக்காத ஒரு காட்சியாக இருக்கும். அதுதான் அந்த காமெட். ட்ரெயில்னா எ பாத் ஆஃபன் மேட் ஆர் யூஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். அந்த காமெட் போச்சுன்னா வானத்தில் வந்து எந்த வழியாக போச்சுன்றதை காட்டும் இல்லையா. இப்போ எதாவது ராக்கெட் போச்சுனாலும் அந்த ராக்கெட்டோட பார்த்து காட்டும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் ட்ரெயில். குவேக்னா எ சடன் வயலண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் சம்டைம்ஸ் காசிங் கிரேட் டேமேஜ். நிலநடுக்கத்துக்கு பேர் தான் குவேக். எர்த் குவேக்னா நிலநடுக்கம், அந்த மாதிரி குவேக்னா நடுக்கம் அப்படின்னு அர்த்தம். போயம் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஹவு டஸ் த காமெட் ட்ராவல்? எப்படி அந்த காமெட் போகுது? Rampaging through the heavens, சொர்க்கத்தில் அப்படியே வேகமாக போகிற மாதிரியே போகுது. Which word could you replace rampaging with? Speeding. Why is the comet compared to the cheetah? சீத்தானா சிறுத்தைன்னு அர்த்தம். சிறுத்தை தான் நிலத்துல வேகமா ஓடக்கூடிய உயிரினம். அவ்வளோ வேகமா அந்த காமெட் போகுது. அதனால அந்த காமெட்டை சீத்தாவோட கம்பேர் பண்ணி இருக்கிறாங்க. Whose tail is compared here? யாரோட டெய்ல்? அது இந்த காமெட்டோட டெய்லை தான் இங்க வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. What is reaching to the ground? கிரவுண்டுக்கு என்ன ரீச் ஆகுது? ஷாக் வேவ். வாட் இஸ் காசிங் த லேண்ட் டு குவேக்? ஷாக் வேவ் தான் லேண்டுக்கு வரும்போது அது குவேக் ஆகுது, அதாவது நடுங்குது. வாட் டஸ் த வேர்டு தே ரெஃபர் டு? தே ரெஃபர் டு த காமெட். அக்கார்டிங் டு த சயின்டிஸ்ட், ஹவு டிட் லைஃப் ஸ்டார்ட் ஆன் எர்த்? அதாவது அந்த எரி நட்சத்திரம் துகளாக மாறி அது எர்த்துல வந்து உளுந்து அதுல இருந்தா உயிரினம் உருவாச்சுன்னு சயின்டிஸ்ட் கருதுறாங்க. ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? ஐ ரெஃபர்ஸ் டு த போயட். வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்பெக்டக்கிள் மென்ஷன்ட் அபோவ் லைன்ஸ்? பெஸ்ட் ஸ்பெக்டக்கிள்லாம் காண கிடைக்காத அரியது ஒரு காட்சி என்னது? அதாவது காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். காமெட்னா ஒரு எரி நட்சத்திரம் போறதோட காட்சி தான் காண கிடைக்காத ஒரு அரியது ஒரு காட்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளோ நண்பர்களே, போய் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போய் பற்றி பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். நான் உங்க எஸ்பி.